ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே முகமுகமாய் காண செய்த தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையட்டும். ஹல்லேலூயா. போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்கப் போகிறோம். லூக்கா நற்செய்தியின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 39வது இறைவார்த்தை இவ்விதமாய் சொல்கிறது. ஆண்டவர் தனக்கு செய்தது எல்லாம் பட்டணத்தில் பிரசித்தம் பண்ணினார். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லாவற்றையும் அந்த பட்டணத்தில் எங்கும் பிரசித்தம் பண்ணினாராம். யார் அவன்? பேர் குறிப்பிடாத ஒரு மனிதன், பிசாசு பிடித்திருந்த மனிதன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஏதோ ஒன்றை செய்யாமல் இருப்பார். அதற்காக ஆண்டவரே எனக்கு தாங்க, எனக்கு இது தரலை, இது நீங்கள் தரவே இல்லை, எனக்கு இவ்வளோ நாளாக காத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எத்தனை நன்மைகள்! என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், உளையான சேற்றிலிருந்து என்னை, பாப வாழ்க்கையிலிருந்து என்னை கர்த்தர் தூக்கி எடுத்து அப்படி சொந்த இரத்தத்தினாலே கழுவி என்னை நடத்தியிருக்கிறார். இதில் நின்று ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு எந்த தகுதியுமில்லாத பாத்திரம் என்பதை மாத்திரம் நான் அறிவேன். என்னை அழைத்தவரும் என் தாயின் கருவிலை உருவாக்கியமாகிய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயிடத்தில் சொன்னவர் இன்றைக்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லாவற்றையும் நான் ஜனங்களுக்கு சொல்லியிருக்கின்றேனா? ஏன் ஆண்டவரை குறித்து அறிந்தும் அறியாதபடி இருக்கின்றார்கள்? என்னுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நான் என் உறவுகளுக்கு, என் நண்பர்களுக்கு, என் ஜனங்களுக்கு நான் கொடுக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கவில்லை. பாருங்கள், எனக்கு அருமையான, ஒருவராலும் கட்ட முடியாதவனும், ஒருவராலும் அவனை கட்டி போட முடியாதவனும், சங்கிலியால் கட்ட முடியாதவனும், அந்த கல்லறையிலே வசிக்கின்றவருமாய் இருந்த ஒரு மனிதனை குறித்து தான் வேதம் சொல்கிறது. அவன் தான் கடந்து போய் ஆண்டவருடைய அன்பை குறித்து சொன்னான். இயேசு என்னும் தெய்வம் என்னை விடுதலையாக்கினார். என் வேதம் சொல்கிறது, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆவியானவர் இங்குண்டு அங்கு விடுதலை. இன்றைக்கு உபத்திரத்தில் கண்ணீரோடு, வேதனையோடு, பாரத்தோடு கடந்து வருகிறாயோ, கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். என் அன்பு தங்கச்சி, என் அன்பு தம்பி, என் அன்பு தாயே, என் அன்பு தகப்பனே, உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே எத்தனை எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறார். அத்தனை நன்மைகளையும் ஆண்டவரிடத்தில் போய் சொல்லியிருக்கிறீர்களா? ஆண்டவரிடத்திலே சொல்லி நன்றி சொல்லுங்கள். மற்றவரிடத்தில் ஆண்டவர் செய்த காரியத்தை குறித்து சொல்லி கிறிஸ்துவின் அன்புக்குழாய் நடத்துங்கள். எனக்கு அருமையானவர்களே, தாவீது ஒரு முறை கரடியும் ஒரு முறை சிங்கமும் வந்து என் ஆட்டை பீரிட்டும்படியா வந்தது. நானோ ஒரு ஆட்டை கிழிப்பது போல அந்த சிங்கத்தை கிழித்தேன் என்று சவுலுக்கு முன்னதாக நின்று கர்த்தர் என் மேல் வைத்த திட்டங்களையும் தீர்மானங்களையும் கர்த்தர் என்னை பயன்படுத்த விதத்தையும் சொல்லி ஆண்டுடைய நாமத்தை மையப்படுத்தினான். ஆகவே தான் சவுல் கோலியாத்திற்கு முன்னதாக அவனை அனுப்ப முடிந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, 6000 பிசாசு பிடித்த மனிதன் ஒரே நாளிலே என் ஆண்டவரை சந்தித்தவுடனே விடுதலை பெற்றார். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் மரணத்தை ஜெயித்தவர். துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு சிலுவையிலே வெளியரங்க கோலமாகி வெற்றி சிறந்த தெய்வம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். எங்களுடைய ஜெப குழுவிற்கு வருகிற ஒரு அருமையான தாயார் உண்டு. அவருடைய பெயர் டெய்சி. அவர்கள் திரைஸ்புரத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் கணவருக்கு கால் எடுக்கும்படியாய் கால் பகுதி, பாத பகுதி அழுகிவிட்டது என்று சொல்லி குறிக்கப்பட்டு மதுரை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பும்படியாக கடந்து போகும்போது இந்த ஜபத்திற்கு வந்தார்கள். குணமளிக்கும் உபவாச ஜபத்துக்கு வந்தார்கள். ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார், பரிபூர்ண விடுதலை கொடுத்தார், எழுந்து நின்று நடக்க பண்ணினார். அந்த நாளிலிருந்து இதுவரை ஆண்டவர் அவர்களுக்கு செய்த நன்மைகளை சொல்லி ஒவ்வொரு வாரமும் வரும்பொழுது புதிய ஆத்துமாக்களோடு வருவதை நான் கண்டிருக்கிறேன். கடந்த வாரத்தில் கூட 5 ஆத்துமாக்களை ஆண்டவர் சமூகத்துக்கு கொண்டு வந்தார்கள். ஆம், எனக்கு அருமையானவர்கள், வல்லமை உள்ளவர் மகிமையானதின் வாழ்க்கையை செய்தார் என்று சொல்லி நீங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவர் எனக்கு மகிமையான காரியத்தை எனக்கு செய்தார், யாருக்கோ அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை எத்தனையோ செய்திருக்கிறார். அத்தனையும் மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். அதுதான் சுவிசேஷம். அந்த சகோதரிக்கு
பாடத் தெரியாது. டெய்ஸி சகோதரிக்கு பாடத் தெரியாது. ஏன் ஜெபிக்க கூட சரியாக தெரியாது. வேதம் வாசிக்க கூட திக்கி திக்கி வாசிக்கக்கூடிய ஒரு சகோதரி. படிப்பறிவில்லை, ஆனால் தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்பார்கள். தேவ சமூகத்தில் 1/2 மணி நேரம் நான் உட்காருவேன், ஒரு குடும்பத்தை போய் சந்திப்பேன், அவங்கள்ட்ட ஆண்டவர் எனக்கு செய்ததை நான் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் அழைத்து வருவேன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு இதுதான் கர்த்தருக்கு தேவையான பிரியமான ஒன்றாக இருக்கிறது. எனக்கு அருமையாளர்களே, உங்கள் வாழ்க்கையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு தம்பி, என் அன்பு தங்கச்சி, உங்கள் வாழ்க்கையில் செய்த மகத்துவமான காரியத்தை குறித்து நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு சொல்லுங்கள். கிறிஸ்துவண்டை நடத்தி வாருங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை இன்றைக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் இயேசு தனக்கு செய்தவை எல்லாம் பட்டணத்தில் எங்கு போய் பிரதிஷ்டம் பண்ணினான் என்று சொன்ன அந்த மனிதனைப் போல ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களையும் குறித்து, நன்மையை குறித்து ஆண்டவருடைய நாமத்தினாலே மற்றவர்களுக்கு சொல்ல எங்களுக்கு கிருபை பாராட்டும். கேட்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் கர்த்தரிடத்தில் நடத்தக்கூடிய தயவை பாராட்டும். எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.